உங்களுக்கு ஒன்று தேவை, விசுவாசம் தேவை. யூ நீட் ஃபெய்த். ஆமென். பக்கத்தில் கேளுங்க, விசுவாசம் இருக்கா? 8 மணி வரையும் இருக்கும் பாஸ்டர். வீட்டுக்கு போன பின்னாடியும் எல்லாரும் நடக்காதுன்னு சொல்லும் போதும் நீங்க தைரியமா சொல்ல இல்லைங்க. ஃபெய்த் என்பது ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஆக்ஷன் டு ஒபீடியன்ஸ். நீங்க அதை செய்யணும், நீங்க அதை விசுவாசிக்கணும். அப்படி செய்வீர்களேயானால் ஆண்டவர் பேசின விஷயத்தை எடுத்து அந்த கண்டிஷன்ல நீங்க கீழ்ப்படிதலோடு நடந்தா ஆண்டவர் அதை செய்து முடிப்பார். உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நம்பர் 3 and I close, முடிக்கிறேன். 3வது, கர்த்தர் செய்தார் என்ற சாட்சிய அந்த டெஸ்ட்டை என்னைக்கு தெரியுமா நீங்க ஜெயிப்பீங்க? உங்க வாழ்க்கையில. பக்கம் சொல்லுங்க, அவர் செய்தார்னு எப்படி தெரியுங்க? நல்லா என்னை கவனிக்கணும், ஆழமான வார்த்தை. உங்க வாழ்க்கையில எல்லாமே இப்பொழுது இல்லைனாலும் கொஞ்சம் தூரத்துல எல்லாம் நல்லா நடக்குதுன்னா நீங்க புரிஞ்சிக்கலாம், இது கர்த்தராலே ஆயிற்று என்று. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இப்போ இல்லைனாலும் சீக்கிரத்தில் அது நிறைவேறுதுன்னா நீங்க புரிஞ்சிக்கலாம், இது கர்த்தராலே. நம்மால் பிரச்சனை என்ன தெரியுமா? வந்தாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, இப்போவே நடக்கும். சிலதெல்லாம் இப்போதே நடக்காது. ஆனா வர வர கொஞ்சம் தூரத்தில் எல்லாமே நல்லாவே நடக்குதுன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், இது யாராலே ஆயிட்டு. என்ன பாருங்களேன், எதுவுமே நடக்கலன்னு வைய, நீங்க புரிஞ்சுக்கலாம் இது யார் இல்லை அதுல. நான் விளக்குறேன், நான் விளக்கிட்டு போயிடுறேன். ஆமென். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னார் 29:11, For I know the plans I have for you, saith the Lord, my plans are to prosper you and never to harm you, to give you hope and a good future. நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நிரூபணங்கள் தீமைக்குரியவைகள் அல்ல, நன்மைக்குரியவைகள். அவைகள் எல்லாம் அதன் காலத்தில் நன்மையாகவே கர்த்தர் செய்வார். பக்கத்தில் என்னன்னே தெரியலங்க, வர வர எல்லாமே நல்லா ஆயிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமாங்க? இது கர்த்தராலே ஆயிற்று.